வணக்கம். நான் வீரமணி கணேசன். பிளாஸ்ட் நான் முதல் முறையாக ஒரு தயாரிப்பு வடிவமைப்பாளராக வேலை செஞ்சது என் வாழ்க்கையில் ரொம்ப மறக்க முடியாதது. ஏஜிஸ் ஆஃபீஸ் தெரியுமான்னு கேட்டார். ஏஜிஸ் ஆஃபீஸ் தெரியாமல் யாராவது இருப்பாங்களா? ஏன்னா ஏஜிஸ் கம்பெனியில் படம் பண்ணணுன்ட்டு ஒவ்வொரு சினிமாக்காரங்களுக்கும் ஒரு பெரிய ஆசை இருக்கும். ஸோ அந்த ஆசை எனக்கும் இருந்தது. அப்போது தெரியும் ப்ரோ, நான் கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்ட்டு காலையில் 11 டைம் ஃபிக்ஸ் பண்ணாங்க. நான் 11க்கு போயிட்டேன். ஆக்சுவலாக எந்த கம்பெனிக்குமே எந்த டைரக்டரை மீட் பண்ணாலும் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே போயிடுவேன். அந்த மாதிரி தான் நானும் போயிருந்தேன். ஸோ கதை கேட்கும்போதே அவர் ஒரு மியூசிக் ப்ளே பண்ணி தான் காமிச்சார். எனக்கு பக்கத்துலேயே ஒரு ஸ்பீக்கர் ஒன்று வச்சுருப்பார். ஸ்பீக்கர் வச்சு கதை ஒவ்வொன்றையும் நரேட் பண்ணும்போதும் அந்த சீனுக்கு பின்னாடி என்ன மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக் போகும், அந்த மூடு மட்டும் செட் பண்ணிட்டு எனக்கு கதையை சொல்லுவார். ஸோ எனக்கு அது ரொம்ப புதுசாக இருந்தது. ஏன் அப்படின்னா, யாருமே எந்த டைரக்டருமே இது வரைக்கும் எனக்கு கதை சொன்னவங்க ஒன்று புக்கு கொடுத்துருவாங்க, நீங்கள் படிச்சிருங்க அப்படின்ட்டு. இல்லைன்னா கதை நரேட் பண்ணுறவங்க டோட்டலாக கதையை மட்டும்தான் சொல்லுவாங்களே ஒழிய, கதை ஒவ்வொரு இடத்துலையும் என்ன மாதிரி சுச்சுவேஷன் வரும், அந்த இடத்துக்கு யார் யாரெல்லாம் நடிப்பாங்க, பேக்ரவுண்டில் என்ன நடக்கும், பேக்ரவுண்ட் மியூசிக்கில் என்ன நடக்கும், நீங்கள் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டாக அந்த படத்தில் என்ன செய்யணும் அப்படின்றத விலாவரியாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அந்த எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு உண்மையிலே ரொம்ப வித்தியாசமாக தெரிஞ்சது. எங்கேயாவது தப்பு நடக்கிறது நீ பார்த்து பாதிக்கப்பட்ட இடத்துல நமக்கு தெரிஞ்சவங்களா தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆக்சுவலாக சுபாஷ் என்கிட்ட கதை சொல்லும்போது அந்த கராத்தே ஷெட்டில் ஒரு புத்தர் படம் வரைஞ்சிருக்கணும்னு சொன்னார். ஸோ நான் போட்ட செட்டுகளில் எங்கேயுமே வரைகிற அளவுக்கு இடம் கிடையாது. ஏன் அப்படின்னா, நாங்கள் ஒரு 3 சைடு தார்பாய் தொங்க போட்டோம், மூங்கில் தார்பாய் தொங்க போட்டோம். ஸோ ஒரு பக்கம் அவங்களோட சர்டிஃபிகேட்டு, அவங்க மெடல்ஸு, ஸோ அவங்களோட கப்பு எல்லாமே அடுக்கி வச்சுருந்தோம். ஸோ அதில் அந்த புத்தர் வரைகிறதுக்கான இடமே இல்லை. அப்புறமா நான் சுபாஷ்கிட்ட கேட்டேன், ஸோ இது மாதிரி வீட்டிலேருந்து வெளியில் வர்றாங்களா, அந்த இடத்துல பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன்னே, ஆனால் சூப்பர் ஐடியாண்ணே, அதை திறந்து வந்தால் சூப்பராக இருக்கும்ண்ணே அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துல வரையலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணி அந்த இடத்துல ஸ்கெட்செல்லாம் போட்டு புத்தர் படம் வரைஞ்சோம். ஸோ புத்தர் படம் மட்டும் வரையாமல், ஆக்சுவலாக சுபாஷ் எனக்கு ஒரு ரெஃபரன்ஸ் புத்தர் கொடுத்தாரு. ஸோ அந்த ரெஃபரன்ஸ் படி அந்த புத்தரை மட்டும் நான் எடுத்துக்கிட்டு அதோட பேக்ரவுண்டை நான் மாற்றினேன். அது நான் அன்றைக்கே பேக்ரவுண்டு பண்ணுறதுக்கு முன்னாடி சுபாஷ்ட ஒரு தடவை கேட்டுக்கிட்டேன், ஏன்னா டைரக்டர்கிட்ட கேட்காம பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அந்த புத்தர் வரைஞ்சதுக்கு பேக்ரவுண்டில் ஒரு தீப்பிழம்பு மாதிரி வரையலாமா? ஏன் அப்படின்னா, இது கதை ஒரு சாதாரண குடும்பம் இப்படி ஒரு பெரிய பிரச்சனைகளை மாட்டி ஒரு பெரிய ஒரு மைனிங் குரூப்பையே அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு இது இருக்கலாமா, ஒரு வேவ் இருக்கலாமா அப்படின்றக்காக கேட்டேன். ஆனால் செம்ம ஐடியா, எனக்கு கண்டிப்பாக பண்ணிருங்கண்ணே, ஆனால் எப்படி பண்ண போகிறீங்கன்னு ஒரு தடவை எனக்கு காமிச்சிருங்கண்ணே அப்படின்னு சொன்னப்போ, நான் ஒரு 3D வீடியோவில் அந்த புத்தர் படத்தை வரைஞ்சி அந்த தீப்பிழம்பு பேக்ரவுண்டை நான் செஞ்சு காமிச்சேன். அது சுபாஷ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப முக்கியமான ஒரு டீலுக்காக இந்த பணம் போகுது. இந்த வேலையை முடிக்க முன்ன விட பெட்டரான ஆள் என் மைண்டில் வரல. ஸோ எந்த படத்துலையுமே செட்டு போட்டோம்னா ஃபஸ்ட்டு ஒரு பூஜை போட்டு ஆரம்பிக்கிற மாதிரி தான் வீட்டை ஷூட் பண்ணுவோம். ஆனால் இந்த படத்தில் அப்படியே வேறு மாதிரி நடந்துச்சு. நான் ஃபுல் வீடு செட் பண்ணி வச்சுட்டேன். அதாவது சீன் எடுக்க போகிறோம்னா என்கிட்ட சொன்னாங்க. ஸோ அது மாதிரி நான் வீடு ஃபுல்லாக செட் பண்ணி வச்சுட்டேன். செட் பண்ணி வச்சுட்டே ஃபஸ்ட் நாளே மாஸ்டர் வந்தார். ஸோ மாஸ்டர் வந்தாருன்னே எனக்கு என்னடா இன்றைக்கி மாஸ்டர் வந்திருக்காரு அப்படின்னு தெரியலையே அப்படின்ட்டுக்கு. அப்புறம் ஃபைட்டர்ஸ்லாம் இறங்குனாங்க. ஏன்னா ஃபைட்டர்ஸ் இன்றைக்கி ஃபைட் சீன்லாம் எதுவுமே சொல்லலையே நம்மள்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் டைரக்டர்கிட்ட கேட்குறேன், அண்ணா இது உங்களுக்கு சர்ப்ரைஸ்ண்ணா, நீங்கள் நாளே ப்ராப்பர்ட்டிலாம் உடைச்சா நீங்கள் சங்கடப்படுவீங்கன்னு தான் நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லலை, இன்றைக்கி ஃபைட் சீன் தானே ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லுமே. அப்படியே எனக்கு த்ரில்லிங்காக இருந்துச்சு. மாஸ்டர் வந்த உடனே என்னை பார்த்து கட்டிப்பிடிச்சி, அண்ணா இது மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே நமக்கு டம்மி வேணும் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட வீட்டில் இருக்கிற மொத்த ப்ராப்பர்ட்டியும் டம்மி வேணும்னு சொல்லிட்டாரு. அப்புறமா உடனே ஆட்களை அரேஞ்ச் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 30 பேர்கிட்ட
எங்களுக்கு அந்த உடைக்கிற பொருட்கள் மட்டும் செய்கிறதுக்கு வந்தாங்க. இம்மிடியட்டாக வந்து நான் மதியத்துக்குள்ளே என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணி கொடுத்தேன். ஸோ அதை ஃபைட் சீன் ஆரம்பிச்சிச்சு. அந்த வீடு ஃபுல்லாக ஃபைட் சீன் தான் ஃபஸ்ட்டு எடுத்தோம். அது போக ஃபைட்டர்ஸு அண்டு மாஸ்டர் எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. அதில் அருண் சொல்லணும், கேமராமேன் அருண் உண்மையிலே கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்காமல் அவ்வளோ ஸ்பீடாக பண்ணார். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 25 நாள் எடுத்தோன்னு நினைக்கிறேன் வீடு மட்டும். அதில் ஒரு செகண்ட் கூட ரெஸ்ட் எடுக்காமல் அடுத்தடுத்த ஷாட்டுக்கு வந்து அருண் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். லைட்டிங் பண்ணுறது கூட டைம் இருக்காது, க்ரேன் போடுறதுக்கு டைம் இருக்காது. அப்புறமா இன்னொரு விஷயம் நான் எல்லாருக்கும் சொல்லணும்னு நினச்சேன். ஆக்சுவலாக இந்த ஃபைட்டுக்கு வந்து மோக்கப்பட்டு ஆக்சுவலாக ரோபோட் கேமரா மோக்கப்பட்டு பண்ணதாக எல்லோரும் சொல்லிக்கிறாங்க. அது வெளியில் யாருக்குமே தெரியாது. நாங்கள் மோக்கப்பட்டுலாம் யூஸ் பண்ணவே இல்லை. ரெண்டாவது நாங்கள் செட்டு போட்ட இடத்துக்கு மோக்கப்பட்டை உள்ளே கொண்டு வரவே முடியாது. ஸோ அதனால் நாங்கள் மோக்கப்பட்டுலாம் வச்சு ஷூட் பண்ணல. எல்லாமே அருணோட கைவசம்தான் இதில் நடந்த எல்லா சீக்வன்ஸுமே. பிளாஸ்ட் ரொம்ப தமிழ் சினிமாவில் முக்கியமான படம். இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம். ஆக்சுவலாக ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க்கு வந்து இந்த படத்தில் ரொம்ப பேசப்பட்டிருக்கு. மக்கள் மத்தியிலையும் சரி, சினிமா ரசிகர்கள் மத்தியிலையும் சரி, மீடியா மத்தியிலையும் சரி. என்னோடய நண்பர்கள்லாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஸோ அந்த ஒவ்வொரு செட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்குலாம் எனக்கு நன்றி. இந்த செட்டுக்கு எனக்கு உதவியாக இருந்த என்னோடய டீம், நான் மட்டும் கிடையாது, எனக்கு பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் இருக்காங்க. அந்த உழைச்ச 100 பேருக்கும் வந்து என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வெளியிட்ட 2வது நாள் 3வது நாள்லாம் படம் பீக்குக்கு போயிடுச்சு. ஸோ அது மக்களாகிய உங்களுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்காக நான் எல்லாருக்காகவும் இந்த படத்தை பெருசாக கொண்டு போனதுக்கு எல்லாருக்காகவும் நான் நன்றி சொல்லிக்கிறேன்.